கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரமும் நம்முடைய தியானத்துக்காக வேதத்தின் ஒரு பகுதியை வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது, நம்பிக்கை என்கிற ஒரு வார்த்தை. இன்னைக்கு அநேகருக்குள்ள நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? என்னுடைய எதிர்காலத்தில் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அநேகருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இன்னைக்கு நான் கடினமாக உழைக்கிறேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேமித்து வைக்கிறேன் என்னுடைய வருமானத்தை, எதிர்காலத்தில் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அப்போ நம்பிக்கை என்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அது எதிர்காலத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அநேகருக்குள்ள இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இங்கே தான் சில பிரச்சனைகள் வரும். அநேகர் யோசிப்பாங்க, நான் இப்படியெல்லாம் இருந்தேன்னா, நான் சரியாக என் வேலைகளை செய்தேன்னா, சரியாக என் வருமானத்தை சேர்த்து வைக்கிறேன்னா, நான் எதுக்கு கடவுளை நம்பணும்? கடவுள் எனக்கு ஞானத்தை தந்திருக்கிறாரு, அப்போ இதெல்லாம் நான் சரியாக செஞ்சேன்னா நான் நல்லா தான் இருப்பேன் என் எதிர்காலத்தில், அப்போ நான் ஏன் கடவுளை நம்பணும்? எனக்கு தான் கடவுள் நல்ல ஞானத்தை தராரே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேலேயே நம்பிக்கையாயிரு. கர்த்தர் தான் உனக்கு ஞானத்தை தந்திருக்கிறார், கர்த்தர் தான் உனக்கு பலத்தை தந்திருக்கிறார். அதையெல்லாம் நீ வைத்து இன்னைக்கு நீ வேலை செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் உன்னுடைய எதிர்காலத்திற்காக உன்னுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும் அப்படின்னா, உன் சுயத்தின் மேலே இருக்கக்கூடாது, உன்னுடைய பலத்தின் மேலே இருக்கக்கூடாது, உன்னுடைய ஞானத்தின் மேலே இருக்கக்கூடாது. உன்னுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும் அப்படின்னா, அது கர்த்தர் மேலே இருக்கிறதாக இருக்கணும். அப்போ ஒரு மனுஷன் சுயத்தை நம்பி அவனுடைய சுயம்தான், அவனுடைய வேலை தான், அவனுடைய ஹார்ட் ஒர்க் தான், அவனுடைய ஞானம் தான் அப்படின்னு நம்பி ஒருத்தன் வாழ்ந்து கொண்டிருந்தான்னா சில சமயங்கள் அவன் தோற்று போய்விடலாம், நிச்சயமாக தோற்று போய்விடலாம். ஆனால் ஒரு மனிதன், அவனுக்கு இருக்கலாம் ஞானம், அவனுக்கு பலன் இருக்கலாம், அவனுக்கு எல்லா வித காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அவன் கடவுளையே அவனுடைய எதிர்காலத்துக்காக நம்பி வாழ்ந்தான் அப்படின்னா அவன் நிச்சயமாக தோற்று போக மாட்டான். ஏன்னா கர்த்தர் அவனுடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார், அவனுடைய வழிகளை அவர் செவ்வைப்படுத்துவார். அவன் செய்கிற வேலையிலலாம் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஏன்னா அவன் முழு இதயத்தோடும் கர்த்தரை நம்புகிறவனாக இருக்கிறான், அவன் கர்த்தரை நினைக்கிறவனாக இருக்கிறான். அப்போ சுயத்தை நம்புகிறவர்கள் தோற்று போயிடலாம், ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க நிச்சயமாக தோற்று போக மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் எல்லா சுய ஞானத்தை, சுய பலத்தை, சுய நம்பிக்கையை சைடில் வச்சுட்டு கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நான் உங்களை நம்புகிறேன், என்னுடைய எதிர்காலத்துக்காக உங்களை நம்புகிறேன், என்னுடைய படிப்புக்காக உங்களை நம்புகிறேன், என்னுடைய வருமானத்துக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக உங்களை நம்புகிறேன் அப்படின்னு அந்த தேவனை நோக்கி பார்த்து உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் அறிக்கை பண்ணி கொண்டே இருப்பீங்கன்னா உங்களுக்குள்ளாக ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை இந்த தேவன் உண்டு பண்ணுவார். கொஞ்சம் இந்த கடவுளை நம்புகிறவர்களாக வாழ்ந்து பாருங்க, அவர் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவார், உங்களுடைய வழிகளை அவர் வாய்க்க பண்ணுவார், அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருப்பார், உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். முழு இதயத்தோடும் கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வைங்க, அந்த கர்த்தரையே நினைத்து கொள்ளுங்க, ஆசீர்வாதமாக வாழுங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னா இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.